எல்லாத்துக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இறப்பின் நகரத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன இறப்பின் நகரம் அப்படின்னா, இது வந்து பேர் வந்து டார்காவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசெரியா அப்படிங்கிறதுக்கு அந்த பகுதியில தான் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு, எந்த நாட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நட்பு நாடான ரஷ்யால தான் வந்துட்டு இந்த பிளேஸ் வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம எதுக்காக இதுல வந்து இறப்பின் நகரம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இது ரொம்பவே வந்து அழகான ஒரு பிளேஸ். அண்ட் இந்த இடத்த பார்க்கும்போது இந்த இடத்த ஏன்டா இறப்பின் நகரம்னு வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கேட்க தோணும், நினைக்க தோணும். ஆனா இது பார்க்கறதுக்கு மட்டும் அழகா இல்ல, அந்த இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அண்ட் ரொம்ப வினோதமான ஒரு கட்டடங்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாம் இப்ப வந்துட்டு நிறைய மருத்துவம் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சாச்சு. பிளாகுக்கு எல்லாத்துக்கான நோயும் வந்து இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப இருக்கிற காலகட்டத்துல. ஆனா அப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கப்படல. பிளாக் அப்படிங்கிற இந்த ஒரு நோய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி அங்க நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கவுங்க கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் வந்து வச்சிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து அவங்க அமைச்சிருப்பாங்க. அந்த பிளேஸ்ல வந்து அவங்களே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா குவாரண்டைன் பண்ணிக்கிறாங்க. எப்படி வந்து கொரோனா வந்துட்டு நம்ம மக்கள் எல்லாத்தையும் குவாரண்டைன் பண்ணுச்சு இல்லையா, அந்த அப்படி குவாரண்டைன் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் அப்படியே வந்து செத்தே போயிட்டாங்க. அதனால அவங்க ஆத்மா எல்லாம் வந்து அதுக்குள்ளேயே இருக்கிறதாகவும், அதனால அந்த எப்பவுமே சரி அங்க போறவங்க எல்லாருமே, அந்த கிராமத்துக்கு போறவங்க, அந்த வீட்டுல இருக்கலையா லோக்கல்லாம் இன்னும் வந்து ஆட்கள் வந்து வசிச்சுட்டு தான் இருக்காங்க. என்ன இந்த இடத்துக்கு மட்டும்தான் போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய வீட்டுக்கு எல்லாம் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேஸ் வந்து எடுத்து அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமாதி மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுல யாரெல்லாம் இறந்துருக்காங்களோ அந்த மெம்பர்ஸோட உடல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு போட் மாதிரியான ஒரு சவப்பெட்டியில வந்து அவங்க அந்த உடம்ப வந்து நல்லா மம்மிஃபைட் பண்ணி அந்த இடத்துல வந்து வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க பாக்குறது இந்த டாம்ப் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு சமாதி தான், வீடு கிடையாது. இது எல்லாமே சமாதி. அந்த மாதிரி இறந்தவங்களுடைய பாடிஸ் எல்லாம் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஆர்கியாலஜி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா போய் செக் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பல பேர் வந்து உடல் பாகங்கள், அவங்களோட எலும்பு கூடுங்க, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்துட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல வந்து ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது அவங்களோட ஒன் ஆஃப் த கல்ச்சர்னும், இன்னொரு வினோதமான ஒரு விஷயத்த இந்த கிராம மக்கள் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க. என்ன அப்படின்னா, இப்ப இறக்க போறாங்க இல்ல இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க உடல் வந்து வச்சிருக்கிற இடத்துல கொஞ்சம் தள்ளி நின்று அங்க இருக்கக்கூடிய ஒரு கிணத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா காயினை வந்து டாஸ் பண்ணுவாங்களாமா. அப்படி டாஸ் பண்ணாங்க அப்படின்னா அது கரெக்டா போய் விழுகுது அந்த இடத்துல. அவங்களோட சமாதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா போய் விழுந்துடுச்சு அந்த காயின் அப்படின்னா அவங்க வந்து மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்புறாங்க. அதனாலயே பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய எந்த ஒரு மக்களா இருந்தாலும், எந்த பர்சனா இருந்தாலுமே இந்த மாதிரி வந்து காயினை வந்துட்டு அவங்க வந்து அந்த இடத்துல தூக்கி வீசுவாங்களாம். அப்படி தூக்கி போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டா போய் விழுந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. ஸோ இப்படியான ஒரு நம்பிக்கை வந்துட்டு அந்த கிராம மக்களுக்கு இருக்கு. அதனாலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடிஸ் எதையுமே வந்துட்டு அவங்க வந்து வேற எங்கேயுமே வந்து வச்சுக்காம அவங்க வீட்டுக்குள்ளே, அவங்க வீட்டோட ஃப்ரண்ட்லயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அமைப்பாகவும் வச்சிருக்கிறதாகவும், அது மட்டும் இல்லாம ஒரு சில பேரை வந்துட்டு நல்லா கொஞ்சம் பணம் இருக்கிற ஆளா இருக்காங்க அப்படின்னா அவங்கள எல்லாத்தையும் இந்த மாதிரி கிரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போன பிணங்களை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அவங்க சாகிற வரைக்குமே தன்னைத்தானே குவாரண்டைன் பண்ணி இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் வந்து அந்த கிரிப்ஸ் வந்து இப்பவும் வந்துட்டு இருக்கிறதாகவும், அதை வந்து பாத்தீங்கன்னா யாருமே வந்து உள்ள போறது கிடையாது அந்த இடத்துக்குள்ள, ஜஸ்ட் வெளியே இருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் மக்கள் பார்க்கறதுக்காக மட்டுமே அலோவ் பண்ணப்படுது. அந்த இடத்துக்கு உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு யாருக்கும் வந்து அலோவ் பண்ணப்படல. இப்ப நான் சொன்ன இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய ஒப்பீனியன்ல. ஆனா ஆர்கியாலஜிஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு போகிறதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு, ரொம்ப பேட் வெதரா இருக்கு, அந்த இடமே போகிற வழியே வந்துட்டு
ரொம்ப கடினமாக இருக்கிறனால தான் மக்கள் யாரும் இங்கே வந்து பயன்பாட்டில் வந்து எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியாலஜி தரப்பு சொன்னாலுமே இன்னை வரைக்குமே அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் யாருமே வந்துட்டு இந்த கிராமத்துக்குள்ள இந்த இடத்துக்குள்ள வந்து போறதே கிடையாது. ஏன்னா இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆன்மாக்கள் அந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக்கல் மக்கள் வந்துட்டு அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து இறந்துருவோம் அப்படிங்கக்கூடிய அந்த நம்பிக்கையாலேயே அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Tinkerbell Annie.